வழங்குபவர் லோகேஷ் எஸ். குமரிகண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்த உலகின் கடை கோடி மக்களை வியக்க வைக்கும் ஒரு மொழி. இம்மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமோ, புகழை உணர வேண்டுமோ, பழகி பாருங்கள் இம்மொழியில் நகர ஓசை, தியானித்து பாருங்கள் இம்மொழியில் ஓம்கார ஓசை, உச்சரித்து பாருங்கள் இம்மொழியின் அக்கின் ஓசை. 3 அடியில் உலக இழந்த வாமனர் அது விஷ்ணுவின் அவதாரம், 2 அடியில் உலக இழந்த வள்ளுவன் அது நம் தாய்மொழியின் அவதாரம். தொன்மையை தொடர வேண்டுமோ, அகத்தியம் உண்டு எங்களிடம், இலக்கணத்தை இயம்ப வேண்டுமோ, தொல்காப்பியம் உண்டு எங்களிடம், காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம், கையில் அணியும் வளையலாய் வளர்த்து படிங்கள் வளையாபதியே, காலில் அணியும் குண்டலமாய் எடுத்துக் கொள்ளுங்கள் குண்டலகேசியே, கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை, குறுந்தவை குறுக்கிட முடியுமோ, 5 வகை நிலங்களை எங்கள் மொழியை காட்டிலும் விளக்கிட முடியுமோ, என்னவில்லை இந்த மொழியில் எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்து சொல்வது என்பதே. அகத்தியன் தொட்டிலிட்டே தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர்கள் பாராட்டி, வருடங்கள் 10,000 கடந்தாலும் என்று மொழிக்கே தலையாய் விளங்கும் உயிர்தினை செம்மொழி அதுவே எம்மொழி, எம் தாய்மொழி தமிழ். போதவில்லை இந்த முன்னுரை உம்மை புகழ்ந்திட, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இன்னும் பல பேரை வாழ வைக்கும் இம்மொழியே உனக்கு ஈடு இல்லை எந்த மொழியும் என்று கூறி என் தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் உங்கள் கவனங்களை. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சவாலை சமாளிப்பதில் ஒருவரின் தனிப்பட்ட கதை. நாம் எவ்வளவோ பெயர்களை கேள்விப்பட்டுள்ளோம், ஆனால் அதில் எனக்கு பிடித்த பெயர் பிரீத்தி சீனிவாசன் அவர்கள். ஆம், யாரும் அவரை அதிகமாக அறிந்திருக்க மாட்டீர்கள். ஆம், அவரது 8 வயதில் இந்திய பெண் கிரிக்கெட் டீமில் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீச்சல் வீராங்கனையாகவும் இருந்தார். தனது 18 வயதில் ஒரு சிறிய விபத்தினால் அவருக்கு முதுகு தண்டுவட பாதிப்பு ஏற்பட்டது. கழுத்திற்கு கீழ் உள்ள அனைத்து பாகமும் செயலிழந்து விட்டது. அப்பொழுது வீட்டுக்குள்ளே முடங்கிவிடாமல் தன் தாய் தந்தை பேத்தை கேட்டு ஃபீனிக்ஸ் பறவை போல் வெளியே வந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. திருவண்ணாமலையில் ஸ்டோல் ஃப்ரீ திட்டத்தை அமைக்க முடிவு செய்தார். தன்னை போன்றவே உலகில் நிறைய பெயர்கள் உள்ளார். அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க அங்கு சிகிச்சை தந்தார். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவன ஊழியர்களுக்கும் அங்கு தன்னம்பிக்கை பயிற்சி அளித்தார். தமிழக அரசின் கல்பனா சாவ்லா விருது போன்ற பல விருதுகளை வாங்கியுள்ளார். அவள் போல் நாமும் சிறு சிறு உதவிகளை செய்து பெரும் வெற்றியை அடைய வேண்டும். சவாலை சமாளிப்பதில் உடல் ஊனம் ஒரு தடை இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.